வெல்கம் டு கீதா சிசி சமையல். இன்றைக்கி நம்ம கல்யாண வீட்டில் செய்கிற முட்டைகோஸ் பொரியல் எப்படி வீட்டில் ஈஸியாக செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் அளவு கம்மியாகவே தண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஹீட் ஆன உடனே முட்டைகோஸ் பொடி பொடியாக நறுக்கி ஒரு 150 கிராம் போல் நான் சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதித்து ஒரு கொதி வந்தவுடனே ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கொதிக்கணுன்ற தேவையில்லை. பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போது அதை நல்லா வடிச்சிடலாம். அதே மாதிரி பாசிப்பருப்பு ஒரு 3 மேஜை கரண்டி, அரை வேக்காடு. இப்போ உடச்சி பார்த்தா உடையும், ரொம்ப குழையணும்னு தேவையில்லை. இதையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் பாசிப்பருப்பு முட்டைகோஸ் ரெண்டையும் சேர்த்து ஒன்றா போட்டுட்டு அதில் உள்ள தண்ணி மட்டுமே போதும். நீங்கள் எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியும் ஊற்ற வேண்டாம். அது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி குறையிற அளவுக்கு மட்டும் வெயிட் பண்ணால் போதும். ஆல்ரெடி நான் வேகும் போதே உப்பு போட்டுட்டேன். பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருந்தது, அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்க போகிறேன். கலந்து விட்டாச்சு. ஃபைனலாக துருவிய தேங்காவை நம்ம இதோட சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தாளிச்சிடலாம். வழக்கம் போல் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு, நீங்கள் தேங்காய் எண்ணெயில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கலைன்னா நார்மல் குக்கிங் ஆயிலில் பண்ணிடலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானவுடனே கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துடலாம். பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் ஒரு 6, அப்புறம் இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். வத்தல் 2 வத்தலை லாஸ்ட்டாக போடுங்க. முதல்ல போயிட்டு கரிஞ்சு போயிடுச்சுன்னா கோஸில் கலர் மாறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ தேங்காய் பூ சேர்த்துட்டேன். இப்போ தாளிச்சதையும் இதோட சேர்த்துடலாம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். கல்யாண வீட்லலாம் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அதே மாதிரி சூப்பரான முட்டைகோஸ் பொரியல் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது நான் பூண்டு குழம்போடு சேர்த்து சாப்பிட போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வத்த குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும்.